ஆர்சிபி சிஎஸ்கே ரைவல்ரி, மும்பை சிஎஸ்கே பங்காளி சண்டை அப்படி இப்படின்னு கிரிக்கெட்டில் நிறையா டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரோட்டில் இறங்கி இது ஃபேன்ஸ் வந்து சண்டை போடுற அளவுக்கு வந்து நிற்கிது. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸை பெங்களூரில் வச்சு சட்டையை கிழிக்கிறது, சண்டை போடுறது அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அறிவு இருக்கா இல்லையா? அவனுங்க வந்து காசு பே பண்ணி மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து காசு பே பண்ணி தான் அவனை விளாண்டுக்கிட்டு இருக்கானு, சும்மாவும் விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் நீங்கள் காசு கொடுத்து போய் மேட்ச்சை பார்க்க போகிறீங்க, அங்கே இறங்கி ரோட்டில் இறங்கி சண்டை போடுறீங்க. கேஸ் ஆச்சுன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவானுங்க, உன் லைஃப் அங்கேயே போச்சு. ஆனால் நீ ரோட்டில் இறங்கிருந்து சண்டை போட்டு நடக்க. இவனுக்கு சும்மா ரைவல்ரி அது இதுன்னு சொல்லி டிவியில் பில்டப் பண்ணி விட்டுறானுங்க. நீங்கள் உங்களை இந்த லெவலில் வச்சுருக்கானுங்கன்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் சும்மா ரைவல்ரி அது இதுன்னு என்னத்தையும் சொல்லி போட்டுறானுங்க. நீங்களும் அங்கே போய் கத்துறீங்க, அதுக்கு ஆப்போசிட் டீமில் உள்ளவனும் கத்துறானுங்க, சண்டை வருது, ரோட்டில் வச்சு அடிப்படி சண்டை போடுற அளவுக்கு வந்து நிற்கிது. என்னடா திங்கிங்கில் இருக்கீங்க? எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. அவனுங்க எவனோ காசு சம்பாதிக்கிறதுக்காக அவனுங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் நீங்கள் வீணாக போய் இறையா வரீங்க. அதுக்கு யோசிச்சு பார்த்துக்கோங்க.